மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை கேட்டாலே சாக்காகுதுங்க. 2006லேருந்தே இந்த மின்சாரத்துறை கடனில் தத்தளிச்சிட்டு இருந்திருக்கு. அதுலேயும் கடைசியில் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 8,000 கோடி கடன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அது செலவினங்களை காட்டிக்கிறாங்க. ஆனால் வருமானம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் மின் வரியெல்லாம் ஏற்றிக்கிறாங்க, மின் கட்டணமெல்லாம் அதிகமாச்சு இல்லையா, அப்போ வருமானம் வந்திருக்கு. ஆனால் செலவினங்களை காட்டிக்கு என்ன செலவு, ஏதாவது தளவாடங்கள் வாங்கினீங்களா, ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினீங்களா அப்படின்னா இல்லை. ஏதாவது ஆட்கள் எடுத்தீங்களா, ஆள்களை புதுசாக நியமிச்சிங்களாலும் இல்லை. அப்போ என்ன செலவு, எப்படி செலவுன்னு தெரியல. மின்சாரத்துறையில் எந்த நாடாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் மின்சாரத்துறை சரியில்லைன்னா அந்த நாடே உருப்படாதுங்க. அந்த நாட்டு மக்கள் ரொம்ப பாவம். இப்போ எந்த தொழிலும் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. மின்சாரம் இல்லைனாலே அந்த நாடே வீணாகத்தான் போகும். இதே இவங்க திமுக ஆட்சியில் ஆற்காடு வீராசாமி அவர்கள் இருந்தபோது சீரழிஞ்சு போச்சு. எல்லாம் இருட்டு 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 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது அதே கடைசியாக ஆட்சியில், திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா 9,000 சில்லற பேர் பணி ஓய்வு வாங்கியிருக்காங்க. ஆனால் நியமித்தது வெறும் 300 சில்லற பேர் நியமிச்சிருக்காங்க. ஆளே இல்லை, மின்சாரத்துறையில் ஆள் இல்லை. இந்த எங்கேயாவது ஃபியூஸ் போனாலோ ஒயர் இருந்தாலோ போய் உடனே சரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போது அந்த மின்சாரத்துறையில் ஆள் மின்கம்பி அருந்து விழுந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க. கிராமங்களில் சரி, சிட்டியில் சரி, கிராமங்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. வயலில் எத்தனை கால்நடைகள் இறந்துருக்கு. ஏன்னா அதை போய் இங்கே ஒயர் அறுந்துருச்சுன்னு சொன்னால் அதை போய் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்லாமல் எப்படி? அதனால் அந்த மின்சார கம்பி அருந்து விழுந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த விதமான ஆட்களை நியமிக்கலை. அது ஒரு முக்கியமான இது. ரெண்டாவது, 20 வருஷமாக அந்த பழைய டிரான்ஸ்ஃபார்மரையே வச்சுருந்துருக்குறாங்க. இந்த அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மின்சாரத்துறையை. அப்புறம் மின்சாரத்துறையை முதல்லேருந்தே சீரழிஞ்சு போயிருக்குது. அதனால் இது மக்கள் கரண்ட் இல்லைன்னு சொல்கிறது நியாயம்தான். மின்சாரத்துறையில் ஆளும் இல்லை, யாரும் இல்லை, எப்படி உடனே சரி பண்ணுவாங்க? அதனால தான் இந்த மின் தடைகள் அதிகமாக ஏற்படுது. அந்த ஒயரெல்லாம் பழிச்சு, கம்பமெல்லாம் பழிச்சு, அந்த கம்பமோ டிரான்ஸ்ஃபரோ எதுவுமே வாங்கலை. என்ன செலவு பண்ணாங்கன்னு தெரியல, எந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க அந்த வெள்ளை அறிக்கையில். அந்த வெள்ளை அறிக்கை கேட்கும் பொழுதே நமக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு பாவப்பட்ட இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மின்சாரத்துறையில். இப்போ தான் அந்த வெள்ளை அறிக்கை இருக்காங்க. இனிமேல் யார் அதை என்னென்ன பண்ணினாங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சி புதுசாக வரும்பொழுது நம்மளுக்கு நிச்சயமாக சீரான மின்சாரம்